Thank you.
முழுவதும் கைவிடாமல் நிறைவேறும் வரையில் பாதுகாத்து நடத்துகிறார்கள், பராமரித்து வழி நடத்துகிறார்கள், உதவி செய்து நன்மை செய்து சுகம் தந்து நிலம் தந்து ஜீவன் தந்து நம்மை நடத்துகிறார்கள். அவர் உண்மை உள்ளது, மாறாதது, இயேசு நல்லது, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளது. இயேசுப்பா உமக்கு நன்றி. இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமே ஆமே ஆமே. உன்னதமானது, உயிர்த்தெழுந்தது, சிறந்தது, மேலானது, மகிமை பொருந்தியது, மகத்துவமானது, மாட்சிமை நிறைந்தது, ஜெயம் நிறைந்தது. அவர் சேனைகளில் கர்த்தரது, அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் உங்களுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், அவர் என்னுடைய தேவன். இந்த காலை வேளையில் அவரை பாடி துதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய சாக்கியம், பாக்கியம். அது நாங்கள் அன்பானவர்களே, தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்துங்கள், ஆராதியுங்கள். நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய மூத்த போதகர் போனவாங்க அவரோடு கூட இணைந்து நல்ல ஆராதனை நாம் நேரத்திலே கருத்து ஏறெடுத்திருக்கிறோம், அழைப்புகளை கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபசிந்தையோடு கூட உற்சாகத்தோடு கூட இந்த வேலையை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம் இருதயங்களை திருப்பிக் கொள்வோம். ஆமென். எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய கிருபையினால், நம்முடைய பலத்தினால் அதை சூழ்ந்து வழிநடத்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். கடந்த வாரத்திலே அந்த ஆன்லைன் மூலமாக செய்தியை கேட்டோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் தியானித்தோம். ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் என்பதை நாம் தியானித்தோம். இந்த வார்த்தையிலிருந்து கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்ட சில காரியங்களை ஏதுவாக நினைவுபடுத்துகிறேன். பொதுவாகவே தேவனை நம்பி இருக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற சபையாகிய நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு. வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சில பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லா மனிதர்களுக்கும் வருவதை போலத்தான் நமக்கும் வருகிறது என்று வசனம் சொல்கிறது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று. ஆனால் சில நேரங்களிலே தேவன் தான் இந்த சோதனைகளை அனுமதிக்கிறார். என்னை புடமிடுவதற்காகவும், என்னை பக்குவப்படுத்துவதற்காகவும், ஏதோ சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையிலே நடத்துகிறார் என்று நாம் சில நேரத்திலே நம்பிவிடுகிறோம். அதற்கு காரணம் நாம் தேவனை குறித்து சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை அணிந்து வைத்திருப்பதினாலே, அல்லது வேத புஸ்தகத்திலே சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற காரியங்களின் மூலமாக சில வசனங்கள் ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். யோபு சொன்னவனமாக அவரை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் போன்ற இந்த வார்த்தைகளும் கூட நாம் இப்படியாய் நம்பி விடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் யாக்கோபு சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார், சோதனை வரும்பொழுது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், சோதனை வரும்போது இந்த சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. இதுதான் தேவன் அல்லது வேதம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்கிற பெரிய ஆலோசனை இருக்கிறது. கர்த்தர் தான் என்னை சோதிக்கிறார் என்று ஒருவனும் சொல்லாதிருப்பானாக. ஏனெனில் தேவன் தீமையை தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவர் எவரையும் சோதிப்பது இல்லை. He
சில சம்பவங்கள், சில வசனங்கள் அப்படி இருந்தாலும் அது ஏன் அப்படி எழுதப்பட்டது, ஏன் அப்படி நிகழ்ந்தது என்பதற்கு சில காரணங்கள் உண்டு. ஆனால் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், அவர் எவரையும் சோதிப்பது இல்லை. பொல்லாங்கினால் சோதிப்பதில்லை சொன்னா என்ன சொல்றோம்? ஒருவேளை தீமையை குறித்து சோதிக்க மாட்டாரு, நல்ல விதத்தில் சோதிப்பார். அதனால கேள்வி தெளிவடைச்சாரு, அவர் எவரையும் சோதிப்பது இல்லை. அப்ப அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருகிறது என்றால், தேவனிடத்திலிருந்து நமக்கு சோதனை வரவில்லை என்றால் வேற எங்கே இருந்து வருகிறது, எப்படி சோதனை வருகிறது? அதற்கு தான் நாம் விடை தேட வேண்டிய ஒழிய, அதைத்தான் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒழிய, சில ஓரளவுக்கு கர்த்தரை அறிந்து வைத்திருப்பதனாலே எல்லாமே தேவனிடத்தில் தான் எனக்கு வருகிறது. ஒரு காரியத்தை நம்ம சொல்லாமல் புரியும். யோபுவை குறித்து நன்றாக நமக்கு தெரியும். திடீரென்று ஒரு நாள் யோபு பிசாசானாலே சோதிக்கப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சொத்துக்கள், ஆடு மாடுகள், ஜீவன்கள், அனைத்து எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். ஒரு கட்டத்திலே தன்னுடைய மனைவி சொல்லுகிறாள், இன்னும் மேல தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறது வாசகத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு யோபு சொன்ன பதில், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறார். நல்ல கவனிக்க, தேவனிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? இது தேவனை குறித்து யோபு வைத்து அறிந்து வைத்திருந்த அவனுடைய அறிவை வெளிப்படுத்துகிற வார்த்தை. அது உண்மை அல்ல. இப்போ உங்களை கேட்டால் நீ நல்லாவே சொல்லுவீங்க, தேவனிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாம். அப்ப தேவனிடத்தில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது நாம் சொல்ல முடியுமா? இன்றைக்கு நமக்கு நல்லா தெரியும், அவரிடத்தில் தீமை இல்லை, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இதான் அறிந்து வைத்திருக்கிற சத்தியம். ஆனா யோபனுக்கு அப்படிதான் அறிந்திருந்தான். தனக்கு தான் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு காரணமும் கர்த்தர் தான். இப்ப நடந்திருக்கிற இந்த தீமைக்கும் கர்த்தர் தான் காரணம் என்று நம்பி இருந்தான். அதனாலதான் சொல்றேன், அதனால்தான் யாக்கோபு தெளிவா சொல்கிற, இல்ல அவர் எவரையும் சோதிப்பது இல்லை. பொல்லாங்கினாலும் சோதிக்கிறது இல்லை, வேற எந்த விதத்திலும் சோதிக்கிறது இல்லை. அப்ப சோதனை எப்படி வருகிறது, எதினாலே வருகிறது என்பதை அறிந்து தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்கிறார், அதுதான் நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நான் மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், ஏற்கனவே சொன்னது போல பூமியிலே நாம் மனிதர்களாய் பிறந்திருக்கிறோம். ஒரு மிருக ஜீவனாவோ, பறவையாவோ, ஒரு பூச்சியாவோ நாம் பிறக்கவில்லை. தேவனுடைய சாயலாகவே இந்த பூமியிலே நாம் பிறந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் போலவே நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, நம்முடைய கரத்திலே வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது எல்லா குடும்பங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறதோ அதே போலதான் உங்களுக்கும் சம்பவிக்கிறது. வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் எல்லாம் நிறைந்ததுதான் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதே போல அவர்களுக்கு வருவதை போலதான் உனக்கு வந்திருக்கிறது. பிள்ளைகளாலே பிரச்சனை வரும் பொழுது, வேலையினாலே பிரச்சனை வரும் பொழுது, எதி வீட்டுக்காரனாலே பிரச்சனை வரும் பொழுது, மற்றவர்களை எதிர்க்கும் பொழுது, அது ஏதோ நமக்கு மாத்திரம் நடைபெறுகிற காரியம் அல்ல. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு சமயத்திலே அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால வேதம் சொல்வது, மனுஷருக்கு மனுஷனாய் பிறந்து விட்டதினாலே, மனுஷனா அந்த பூமியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்கும் வருகிறதை போலத்தான் சோதனை உனக்கும் வருகிறது. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லும் பொழுது, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? நமக்கு கொடுக்கிற சோதனையை கொடுக்கிறது உண்மையுள்ளவராய் இருக்கிறாரா? இல்லை. தேவன் எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? எல்லாருக்கும் வருகிறதை போல நாம் சோதனையிலே சிக்கிக் கொள்ளும் பொழுது, அகப்படும் பொழுது, மாட்டிக்கொள்ளும் பொழுது, நாம் அவரை ஆராதிக்கிறபடினாலே, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே, அவரை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறபடினாலே, வேதம் அழகாய் சொல்லும், கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட நம்புகிற மக்களுக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் எதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறாரா? நாம் சந்திக்கிற அந்த சோதனையின் போது கர்த்தர் நம்முடைய திராணி என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலன் என்ன என்பதை அறிந்திருக்கிறார். எவ்வளவு காரியங்களை உன்னால் சகிக்க முடியும், எவ்வளவு காரியங்களை தாங்க முடியும் என்பதை தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடினாலே அவர் அறிந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. பிரியமானவர்களே, தேவன் சோதனை அனுப்பவில்லை, ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே நாம்
கொடுக்கிறார் என்பதுதான் உண்மை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்ணுகிறாரா? பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு? சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? சோர்ந்து போகிறவனை மேலும் மேலும் சோர்வுக்குள்ளாக்குகிறவர் அல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவர். அடுத்தது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அதனால்தான் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகினாலே தேவனுடைய செயல் எந்த பகுதியில் இருக்கிறது என்றால், சோதனையை அனுப்புகிற பகுதியிலே அல்ல. அப்படிப்பட்ட சோதனைகளை தம்முடைய பிள்ளைகள், நம்மை நம்புகிறவர்கள் சிக்கிக் கொள்ளும் பொழுது, சந்திக்க நேரிடும் பொழுது, கர்த்தர் அவர்களோட கூட நின்று அதை முதலாவது சகிப்பதற்கு பலன் கொடுக்கிறார். நீங்க கேட்கலாம், ஏன் உடனே சோதனையை ரிமூவ் பண்ணிடலாம்ல? இல்ல, முதலாவது அதை சகிப்பதற்கு பலன் கொடுக்கிறார். பார்க்கிறோம் இல்லைங்களா? குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது, வேலை ஸ்தலத்திலேயோ யாரோ நம்ம எதிர்க்கும் பொழுது, யாரோ நம்மளை பயங்கரமா திட்டும் பொழுது, செய்யாத குற்றத்தை நம்ம பழி சுமத்தும் பொழுது, உடனடியாய் அந்த வார்த்தைகள் நம்மை அதிகமாக கவலைப்பட வைக்கிறது, நோகடிக்கிறது. சில நேரத்தில் நொறுங்கி போய் விடுகிறோம், சில நேரத்தில் சகிக்க முடியவில்லை. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி பழி சுமத்திட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற ஆட்கள் ஏன் சில விபரீதமான முடிவுக்கு போகிறார்கள் யோசித்து பாருங்கள். சொன்ன வார்த்தை தாங்க முடியலைங்க, என் மேல இப்படி பழி சுமத்திட்டாங்க, என்னால தாங்க முடியலைங்க. அந்த தாங்க முடியல அந்த நிலைக்கு போகும் பொழுது உடனடியாக வேறு விதமான முடிவுக்குள்ளாக போய்விடுகிறார்கள், தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள். குடும்பத்தோடு இன்னைக்கு தற்கொலை பண்ணுவது ரொம்ப சர்வ சாதாரணமாகிவிட்டது. கடன் பிரச்சனை, வேற ஏதாவது திட்டி விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது குடும்பமே இன்னைக்கு மாண்டு போகிறார்கள். ஏன்? அதை தாங்குவதற்கு, அதை சகிப்பதற்கு மனுஷன் இன்னைக்கு பலனில்லாதவனாக போய் கொண்டிருக்கிறான். ஆகையால் முதலாவது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னணி இருக்கிற அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கும் அதை தாங்குவதற்கும் பலனை கொடுக்கிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனை தேவன் மூலமாய் வரவில்லை, ஆனால் இந்த மனிதர்களாய் இந்த பூமியில் இருப்பதினாலே, அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே, ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு விதத்தில் இப்படிப்பட்ட சோதனைகள், துன்பங்கள், கவலைகள், எதிர்ப்புகள், ஏளனங்கள் வரும் பொழுது தேவன் நம் பட்சத்திலே எதற்காக உண்மையுள்ளவராக இருக்கிறார்? நம்மை பலப்படுத்துவதற்கு, சத்துவத்தை கொடுப்பதற்கு. இரண்டாவது, அதோடு அவர் நின்று விடுகிறதில்லை, பலன் கொடுப்பதோடு நின்று விடுகிறது அல்ல. அடுத்த வார்த்தை சொல்கிறது, சோதனையை தாங்கத்தக்கதாக பலன் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். பலனையும் கொடுத்து அடுத்தது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படியே வெளியே வர உன்னால முடியும், அந்த வழியை தேவன் திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார், வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறார். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். வழியை காண்பிக்கிறவர் அல்லது வழியை ஏற்படுத்தி தருகிறவர் நம்முடைய அன்பு தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினாலே தேவனை குறித்த சரியான ஒரு படத்தை, சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலை நாம் கொண்டிருப்பது அவசியம். சோதனையே அவர் தான் கொடுக்கிறாரு ஒரு முடிவுக்கு வந்து விட்டோம்னா, அவர்கிட்ட உதவியை கேட்பது கூட நமக்கு முடியாம காரியமா போயிடும். ஏன்னா அவர் தாங்க அனுப்பியிருக்கிறாரு, அவர் தாங்க என்ன சிக்ஷிக்கிறாரு, அவர் தாங்க என்ன சோதிச்சிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் எனக்கு என்ன செய்ய முடியும்? இல்லை. அதனாலதான் யாக்கோபு தெளிவா எழுதிவிட்டார், பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப தேவனை பற்றிய ஒரு உண்மையை இந்த 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிற வார்த்தை, ஒன்று, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்ன காரியத்துல? நமக்கு திராணிக்கு மேல, நம்முடைய எபிலிட்டிக்கு மேல, நம்முடைய கெப்பாசிட்டிக்கு மேல அந்த சோதனையை தேவன் என்ன பண்ணுகிறதில்லை, அனுமதிக்கிறதில்லை. மறுபடியும் சொல்றேன், சோதனையே கர்த்தர் அனுமதிக்கிறார், அதை சொல்லல. நீங்க அதை தாங்க முடியாம ஒடிந்து போய்விடாதபடிக்கு, நசுக்கி போய்விடாதபடிக்கு கர்த்தர் அந்த நேரத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கிறதுல, அந்த திராணியை கொடுக்கிறதுல கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், தாங்கும் பலனை கொடுக்கிறார். மூன்றாவதாக தப்பிக்கிற வழியையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறவர். செங்கடலை பிளந்து நம்முடைய ஜனங்களுக்கு வழியை திறந்து கொடுத்தார். அந்த நேரத்தில் வழியே இல்லைன்னு தான் நின்னாங்க. பார்வோன் தங்களை அழித்து போட போகிறான் என்று தான் நம்பினார்கள். எங்கே வழி இல்லை என்று அவர்கள் அங்கலாய்த்தார்களோ அந்த இடத்திலே தேவன் வழியை உண்டாக்கினவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் என்ன சொன்னேன், சங்கீதக்காரனாகிய தாவீது 23ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தில் தேவன் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார் என்பதையெல்லாம் சொன்னான். ஆனால் 2ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நான் மரண
இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடத்தினாலும் என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்தினால் என்று சொல்லவில்லை. நான் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், ஒருவேளை என்னுடைய அறிவின்மையினாலே, என்னுடைய கவனக்குறைவினாலே, நான் ஜாக்கிரதை இல்லாமல் நடந்து விட்டதினாலே, ஏதோ ஒரு விதத்தில் நான் இப்படிப்பட்ட பாதையில் போகும்படி நேரிட்டாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக இருப்பேன். காரணம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கோலும் தடியும் என்னை தேற்றும். 34ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும் பொழுது அதான் சொன்னா. என்ன சொன்னாரு? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். திரும்ப சொல்றேன், நீதிமானுக்கு கர்த்தரால் வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். இல்ல, கர்த்தரால் வருகிற துன்பம் அல்ல. ஆனா நீதிமான அந்த பூமியில வாழுவதினாலே, இந்த பூமியில நம்ம இருப்பதினாலே, சுற்றியுள்ள மனிதர்களோ சுற்றியுள்ள சூழ்நிலைகளோ நமக்கு அநேக துன்பங்களை கொண்டு வருகிறது. ஆனா அங்கே நல்ல செய்தி என்ன? கர்த்தர் அந்த நீதிமானோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் நின்று அவனை விடுவிக்கிறார் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற நல்ல செய்தி. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் எத்தனை சோதனைகளை, எத்தனை துன்பங்களை நாம் சந்திக்கிறோமோ அத்தனைக்கும் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட துணை நிற்கிறார். அதனாலதான் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யோசுவாவுக்கு சொல்லுவதான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்னா நான் உன்னோடு கூட செய்ய போகிற காரியம் பெரிய காரியமா இருக்கும். உனக்கு வரப்போகிற எதிர்ப்புகள், நிறைய எதிர்ப்புகள் வரப்போகிறது. ஆனா ஒருவனும் உனக்குமாக எதிர்த்து நிற்பது இல்லை. காரணம், நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். ஆகையினாலே தேவன் எந்த பகுதியிலே இருந்து நமக்கு உதவி செய்கிறார், அதன் மேல்தான் நம்முடைய கவனம் இருக்கும். ஐயோ, ஏன் இது நடந்துச்சு, ஏன் இது வந்துச்சு, யாரால இருக்கும்? நிறைய நேரத்தில் யாரால இருக்கும் தெரியாதனால தான் யோபுவை போலவே இந்த தீமையும் கூட ஒருவேளை கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. அனுப்புனார்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அனுமதிச்சார்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ரெண்டுக்கு வெவ்வேறு அர்த்தமே கிடையாது. கர்த்தர் அனுப்பினார் இல்லைங்க, அதை நான் நம்பலைங்க. ஆனா கர்த்தர் அனுமதிக்கிறாருங்க, அதை நான் நம்புறேனாக்க ரெண்டுமே ஒண்ணுதான். கர்த்தர் அனுப்புகிறவரும் அல்ல, அனுமதிக்கிறவரும் அல்ல. காரணம் நான் பின்னாடி சொல்றேன். அப்ப தேவன், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் எவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அடுத்த கேள்வி நமக்கு அதுக்கு பதில் கொடுத்தோம். என்னது? அப்ப சோதனை யாரால் வருகிறது? நான் எப்படி சோதிக்கப்படுகிறேன்? கடந்த வாரத்தில் நான் மேலோட்டமா சொன்னேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் இயேசுவிடத்திலே வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு அழகாக ஆவியானவர் பதிலை கொடுத்து வைத்திருக்கிறார். முதலாவது சோதனை மனுஷனுக்கு யார் மூலமா எப்படி வருகிறது என்றால், முதலாவது காரணம் சோதனைக்காரன் என்று சொல்லப்படுகிற பிசாசு. பிசாசு ஒரு சிலையை மாத்திரம் தான் சோதிப்பானா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இங்க இயேசுவை சோதிப்பதனால, அவர் தேவகுமாரனா வந்து பிறந்தனால அவரை சோதிச்சிருப்பான் அப்படி எண்ணக்கூடாது. அப்படி சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, அவனுக்கு பேரே பாருங்க என்னன்னு எழுதப்பட்டிருக்கு, சோதனைக்காரன், டெம்ப்டர். இன்னொரு வித்தியாசத்தை சொல்லி விடுகிறேன். சோதனைக்கும் பரீட்சைக்கும் வித்தியாசம் உண்டு. சோதனைக்கும் பரீட்சைக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால தான் ஆங்கிலத்தில் சோதனைங்கிற இடத்துல டெம்ப்டேஷன் என்று போடப்பட்டிருக்கிறது, பரீட்சைங்கிற இடத்துல டெஸ்ட் என்று போடப்பட்டிருக்கிறது. ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ நமக்கு நடத்தப்படுகிறது சோதனை அல்ல, டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட். அது டெஸ்ட். பரீட்சை நன்மைக்கு ஏதுவானது. பரீட்சை என்பது நன்மைக்கு ஏதுவானது. அதனால்தான் பேதுரு எழுதும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை காட்டிலும் வெளியேற பெற்ற உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படும், சோதிக்கப்படும். அந்த சோதனை ஒரே வார்த்தை தமிழ்ல பயன்படுத்தி விடுகிறார்கள். பரீட்சை என்பது நன்மைக்கு ஏதுவானது. ஆனால் சோதனை என்பது நம்மை தீமைக்குள்ளாக்குவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்படுகிறது. அதை யார் கொண்டு வருகிறார்? அதான் நம்ம பார்க்க போறோம். அந்த வித்தியாசத்தை நம்ம தெளிவா சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனை நம்மை தீமைக்குள்ளாக்குவதற்காக, நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காக, வலியையும் வேதனையும் ஏற்படுத்துவதற்காக சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆனால் பரீட்சை என்பது நாம் முன்னேறி செல்வதற்காகவும், அடுத்த கட்டத்திற்குள்ளாக போவதற்காகவும், நன்மைக்கு ஏதுவாகவும் பரீட்சை என்பது நமக்கு நேரிடுகிறது. அதாவது விசுவாசம் பரீட்சிக்கப்படும்.
நமக்குள்ள விசுவாசம் சந்திக்கிற சூழ்நிலை மத்தியிலே நான் எவ்வளவு தேவனை நம்புகிறேன், எவ்வளவு சார்ந்திருக்கிறேன் என்பதை நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்க சோதனையை குறித்து. அதனாலதான் தேவன் சோதனைக்குள் ஆக்குகிறவர் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் யாரையும் தீமைக்குள் ஆக்குகிறவர் அல்ல, தேவன் யாரையும் நஷ்டத்திற்குள் ஆக்குகிறவர் அல்ல, தேவன் யாரையும் அழிக்கிறவரும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது பிசாசு என்று சொல்லப்படுகிற சோதனைக்காரன் ஒவ்வொரு மனிதர்களையும் சோதிக்கிறான் என்பது உண்மை. இங்க இயேசுவை சோதித்தான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். 8ஆம் வசனம், 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இவன் மூலமாய் வருகிறது சோதனை, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கேப் பார்த்துட்டு இருக்கிறான், எங்க இடம் கிடைக்கும், யார் இடம் கொடுப்பா, அதை பார்த்து கொண்டே இருந்து இடம் கிடைக்கிற நேரத்தில், அந்த கேப் கிடைக்கிற இடத்துல பிசாசு அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனையை கொண்டு வருகிறான். முன்னே சொன்னீங்களா, சோதனை எது கொண்டு வருகிறான்? தீமைக்குள்ளாக்குவதற்கு, இன்னும் சொல்ல போனா பாவத்திற்குள்ளாக்குவதற்கு, பாவம் செய்ய தூண்டுவதற்காக, அழிப்பதற்காக, நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ, அது யாரா வேணாலும் இருக்கலாம், விசுவாசிகளாகவும் இருக்கலாம், தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம். அதனாலதான் பவுல் சொன்னாரு, மனுஷருக்கு நேரிடுகிற, மனுஷனா நீ பிறந்ததுனால, மனுஷனா குடும்பம் நடத்துறதுனால, மனுஷனா வேலை செய்யறதுனால எல்லாருக்கும் வருவதை போல கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தான் பிசாசினாலே சோதிக்கப்படும். அப்படி அல்ல. ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க பாருங்க, அங்க எல்லாருமே தான் தூண்டப்படுகிறார்கள். சிலர் உண்மையா இருந்து தங்களை காத்துக் கொள்ளுகிறார்கள், சிலர் அந்த தூண்டுதலுக்கு உள்ளாகி தவறுகளை செய்கிறார்கள். அது பிசாசுடைய வேலை. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். ஆகையினால் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அல்லேலூயா. சோதனைக்காரன் என்று அவனுக்கு பெயர். அவன் சோதிப்பதற்காக, நம்மை தீமைக்குள் ஆக்குவதற்காக, நஷ்டம் ஏற்படுத்துவதற்காக, பாவத்தில் விழ செய்வதற்காக பிசாசானவன் சோதனைக்காரனாக எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் வகை தேடி கொண்டு திரிகிறான். ஆனா தேவன் நமக்கு சொல்லுகிற அற்புதமான ஒரு ஆலோசனை, தேவனை நம்பி இருக்கிற, தேவனை விசுவாசிக்கிற நீ பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அதனாலதான் சொன்னேன், தேவன் பிசாச அனுமதிக்கிறான்னு சொன்னீங்கன்னாக்க இந்த வசனம் பொய்யா போயிடும், இந்த வசனத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். யோபுனுடைய சம்பவத்தை மாத்திரம் நம்ம மனதில் வைத்துக் கொண்டு அன்னைக்கு பிசாசுவை தேவத்தை கேட்டான் இல்லையா, கர்த்தர் அனுமதிச்சார் இல்லையா, அந்த சம்பவம் வேற, அந்த நாட்கள் வேற. யோபுக்கு கிறிஸ்து இன்னும் வரவில்லை, கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படவில்லை, தேவனுடைய சாயம் மீண்டும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகையினாலே அங்கே பிசாசுக்கும் தேவனுக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கிறது, அங்கே சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் யோபுவுக்கு நடந்து போல இன்றைக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சாவியை நம்ம கையில கொடுத்துட்டு, நீங்க இடம் கொடுக்காதீங்க, இது என்னுடைய பிரச்சனை அல்ல, என்னுடைய வேலை அல்ல, இனி இது உங்களுடைய வேலை. உனக்கு தேவ சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன். இனி நீதான் என்ன பண்ண வேண்டும்? பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப சோதனைக்காரனாகிய பிசாசின் மூலமாய் வருகிற சோதனை. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். யாக்கோபு நிருபம் 1ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். அதுக்கு மேலதான் சொன்னார், தேவன் எவரையும் சோதிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு சோதனை எப்படி வருதுங்கிறத யாக்கோபு மூலமா ஆவியானவர் வெளிப்படுத்துறார் பாருங்க. 14ஆம் வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இரண்டாவது காரணம், சோதனை யார் மூலமா வருது? ஒண்ணு பிசாசு சோதனைக்காரன் மூலமா. இரண்டாவது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். வசனங்கள் நமக்கு தெளிவாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தவறான புரிந்து கொள்ளுதல், பழைய ஏற்பாட்டில் சில வார்த்தைகளை வாசித்ததினாலே, தேவனை குறித்து தவறாக கேள்விப்பட்டதினாலே கர்த்தர் என்ன சோதிக்கிறாருங்க, ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ, நிறைய பேர் புலம்புகிறதே காதல் நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் சோதிக்கிறாரு.
என்ன சோதிக்கிற மாதிரி வேற யாரையும் சோதிக்க கூடாதுங்க. அவ்வளோ சோதனைங்க, அவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன? தேவனை குறித்த தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாத போனபடினாலே சோதனைக்கு வேற காரணங்கள் இருக்கிறது. ஆனா தேவனையே நாம் என்ன சொல்லுகிறோம்? அவர் என்ன பண்றாரு? நன்மையும் செய்யறாருங்க, சில நேரத்துல தீமையும் அனுமதிப்பாருங்க. தீமை கொடுக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க, தீமையை அனுமதிப்பார்னு சொல்லுவாங்க. அதுதான் தவறு என்று நான் சொல்லுகிறேன். அப்ப இங்க பாருங்க, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். வேதத்தில் இதுக்கு பல பேரை நம்ம உதாரணத்துக்கு பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கே ஆயி என்கிற ஒரு பட்டணத்தை யுத்தம் செய்து பிடிக்கும்படியாக தேவன் யோசுவா தலைமையிலே தன்னுடைய இஸ்ரேல் படைகளை அனுப்புகிறார். அவர்களும் யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தம் இவர்களை விட அவர்கள் கம்மியான ஆட்கள் தான். இஸ்ரவேல் மக்களை விட அந்த பட்டணத்தார் கம்மியான ஆட்கள் தான். ஆனா யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டு விடுகிறார்கள். யோசுவாவுக்கு அது புரியல. ஏன் நம்ம தோத்து போனோம்னு சொல்லி கர்த்தர்ட்ட வந்து கேட்கும் பொழுது, நான் உனக்கு என்ன சொல்லி அனுப்பினேன்? அந்த பட்டணத்தை பிடித்து சுட்டெரித்து அதில் இருக்கிற பொருட்களை எல்லாம் நீங்க சுட்டெரிக்க வேணும், அதுல இருந்து யாவது ஒரு பொருளை நீங்க எடுக்கக்கூடாது என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்திருப்பார். ஆனா இவங்க போய் அதே போல யுத்தம் செய்துவிட்டு எல்லாம் இது பண்ணும் பொழுது, அங்கே ஆகான் என்ற ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான்? அந்த யுத்தத்துல கிடைத்த பொருட்களிலே ஒரு பாபிலோனிய சால்வையை அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டு வருகிறான். தேவனுடைய கட்டளையை மீறி விடுகிறான். அது அழகா வசனம் சொல்லுது, 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பாபிலோன சால்வையை நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அந்த சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, தேவன் எதையுமே நீங்க எடுக்கக்கூடாது, எந்த பொருளையுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது, இந்த மனிதன் அந்த பாபிலோன சால்வை, உயர்ந்த சால்வை, விலையேற பெற்றது, அதை யாருக்கும் தெரியாம நான் எடுக்கிறது யாருக்கும் தெரியவா போதுன்னு சொல்லி அதை இச்சித்து எடுத்துக்கொண்டது நிமித்தம், இவன் செய்த செயலை நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு யுத்தத்திலே தோற்று போனார்கள். அல்லேலூயா. அதே போலதான் யூதாஸ் காரியோத் 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய குருவையே, தன்னுடைய ஆண்டவரையே, இயேசுவையே காட்டி கொடுத்ததை பார்க்கிறோம். அவர் கையில தான் பணப்பையே இருந்தது. 3 வருஷம் இயேசு போகிற இடத்துல எல்லாம் அவன் அவரோடு தங்குகிறான், சாப்பிடுகிறான், எல்லாம் செய்கிறான். ஆனாலும் பாருங்க, 30 வெள்ளிக்காசு இவனுக்கு பெரிதாக தோன்றிவிட்டது. இச்சை, வெள்ளிக்காசின் மேல ஒரு இச்சை. பணப்பையை வைத்திருந்தாலும் எனக்கென்று ஒரு சொத்து வேண்டாமா, எனக்கொன்று ஒரு செல்வம் வேண்டாமான்னு சொல்லி காட்டி கொடுப்பதற்கு இவ்வளவு பணம் தருகிறேன் என்று சொன்ன உடனே இச்சையினாலே எழுப்புண்டு கடைசியாக குருவையை காட்டி கொடுக்கிற ஒரு அந்த சோதனைக்குள்ளாக சிக்கி விடுகிறான். காட்டி கொடுக்கிறவனாய் மாறிவிட்டான். இதே போல நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சிக்கிக் கொள்ளுகிறோம். கந்து வட்டிக்காரன் கையில சிக்கிக் கொள்ளுகிறோம், ஆடி தள்ளுபடியில சிக்கிக் கொள்ளுகிறோம். இதே போல நிறைய காரியத்துல ஆசைப்பட்டு, விருப்பப்பட்டு, அவசரப்பட்டுடுங்க, இப்படி மாட்டிக்கிட்டுங்க. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. அதனாலதான் நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருந்து கர்த்தருக்கு உன்னுடைய வழிகளை ஒப்பு கொடு என்று சொல்லப்படும். சுய புத்தியின் மேல் சாயாத. சுய புத்தி தான் இப்படிப்பட்ட இச்சைகளிலே விழுந்து விடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. கர்த்தருடைய வழி என்று என்னவென்று தெரியாதபடினாலே எனக்கு நல்லதுன்னு தோணுச்சுங்க, இது சின்ன விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நாம் இச்சையினால் இழுக்கப்பட்டு அதிலே சிக்குண்டு நாம் சோதிக்கப்படுகிறோம். சில நேரத்தில் அதிலே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையாக போய்விடுது. சுருக்கமாக சொன்னாங்க, கடன் பிரச்சனைகள் இப்படிதான். அடுத்தடுத்து சின்னதாக கடன் வாங்க ஆரம்பிச்சு 1000 ரூபாய் தானே, அப்புறம் 10,000 தானே, எப்படியாவது கட்டிடலாங்கிற மாதிரி அந்த காரியத்திலே நாம் ஆசைப்பட்டு இச்சிக்கப்பட்டு அதிலே மாட்டிக்கொண்டு சிக்குண்டு பிறகு அதிலே வெளியே வர முடியாத சூழ்நிலை ஆகிவிடுகிறது. ஆகினாலே யாக்கோபு சொல்லும் பொழுது, சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறோம். நம்முடைய விருப்பங்களே, நம்முடைய இச்சைகளே, நம்முடைய ஆசைகளே சோதனைக்குள் ஆக்கி நம்மை தீமைக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. 2வது காரியம் இது. முதலாவது சோதனைக்காரனுக்கு பிசாசின் மூலமாக, 2வது நம்முடைய சுய இச்சைகள் சோதனைக்குள்ளாக நம்மை சிக்க வைத்து விடுகிறது. 3வது அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால்
எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அற்புதமான வார்த்தை பாருங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனை. யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனை. அப்ப என்ன ஒன்று விளங்குகிறது? யூதர்கள் மனிதர்களுடைய தீமையான யோசனைகளினால் உங்களுக்கும் எனக்கும் சில நேரங்களிலே என்ன நேரிடுகிறது? சோதனை வருகிறது. அது சொந்த குடும்பத்தினராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், எதிர்த்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், ஒரே தெருவில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். நாம் நன்றாக இருப்பதினாலே அல்லது கர்த்தரை சேவிப்பதினாலே, நம் ஆலயத்துக்கு போகிறதினாலே, நல்ல வசதியோடு இருப்பதினாலே, ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய குடும்பம் அமைதியாய் சமாதானத்தோடு இருக்கிறதினாலே நமக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள் யார் என்றே தெரியாது. ஆனால் அவர்களுடைய தீமையான யோசனைகள் நமக்கு விரோதமாய் பொறாமையினாலே, எரிச்சலினாலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை பவுல் சொல்லுகிறார். யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். கர்த்தர் எனக்கு சோதனையை தந்தார் அவர் சொல்லலை. யூதர்கள் தீமையான யோசனைகள் மூலமாய் எனக்கு சோதனைக்குள் ஆக்கினார்கள். நான் அதன் மத்தியிலும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப பிசாசாகிய சோதனைக்காரன் மூலமாக வருகிற சோதனை, சுய இச்சைகளினாலே நமக்கு ஏற்படுகிற மாட்டிக்கொள்கிற சோதனை, மூன்றாவது நம்மை சுற்றியுள்ள அல்லது உடன் இருக்கிற மனிதர்களுடைய சூழ்ச்சிகளினாலே, தீமையான யோசனையினாலே நமக்கு ஏற்படுகிற சோதனைகளை உண்டு. இது மூன்று நமக்கு புரிந்துவிட்டால் நாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் துன்பங்களிலும் அகப்பட்டு கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த சோதனை கர்த்தரால் வந்தது அல்ல என்பதை முதலாவது நாம் தெளிந்த புத்தியோடு அதை அறிந்து வைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த சோதனையின் மத்தியிலும் பிசாசானவன் இந்த சோதனைக்குள்ளாக கொண்டு வந்து இருக்கிறான், அல்லது என்னுடைய சுய இச்சையினாலே நான் சிக்கிக் கொண்டு விட்டேன், அல்லது எனக்கு கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை, எப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் யாரோ சிலருடைய தீமையான யோசனையினாலே இப்பொழுது பிரச்சனையில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். இவைகளின் நடுவிலே தேவன் எனக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்மை அந்த சோதனைக்குள்ளே ஊடுருவி சென்று அதை மேற்கொள்வதற்கு நமக்கு பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோசேப்பினுடைய சம்பவம் நல்லா நமக்கு தெரியும். யோசேப்பினுடைய கதை நமக்கு நல்லா தெரியும். படமாக கூட நம்ம பார்த்துருக்கிறோம். சபைகளில் ஏராளமான செய்திகளை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 50:20. தன்னுடைய சகோதரர்களை பார்த்து யோசேப்பு பேசுகிற வசனம், வார்த்தை. யாக்கோபு இறந்த பிறகு சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பு தங்களை ஏதாவது கஷ்டப்படுத்துவானோ, பழிக்கு பழி வாங்கிடுவானோ, ஏற்கனவே அவனுக்கு நம்ம தீமை செஞ்சிருக்கிறோம், குழியில போட்டிருக்கிறோம், வித்திருக்கிறோம், அப்பா கிட்ட பொய் சொல்லி இருக்கிறோம், இப்ப அப்பாவும் இறந்துட்டாரு, இதன் பிறகு யோசேப்பினால நமக்கு ஏதாவது தீமை நேரிடுமோ, பழிக்கு பழி வாங்கிடுவானோ என்ற பயத்தோடு கூட யோசேப்பு முன்பதாக வந்து நின்ற பொழுது யோசேப்பு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவனை அறிந்து வைத்திருக்கிற மனிதர்களுடைய, பரிசுத்தவான்களுடைய, ஊழியர்களுடைய, தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை பாருங்க. தீமை எங்கே இருந்து வருகிறது, நன்மை எங்கே இருந்து வருகிறது என்பதை வகை பிரித்து நிதானித்து அதை அறிந்தவர்களாக இருப்பது என்பது அவசியமாக இருக்கிறது. யோசேப்பு தெளிவாக அறிந்திருந்தான். 17 வயதிலேயே யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார். எல்லாரும் உன்னை வணங்கக்கூடிய ஒரு விதத்திலே உன்னை தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்த போகிறேன் என்பதை சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தை யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். அந்த சொப்பனம், அந்த தரிசனம் யோசேப்புடைய மனதிலே எப்பொழுதும் இருந்தது. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், எதிர்காலத்தில் என்னை உயர்த்தி ஒரு அதிபதியாக வைக்கப் போகிறார். அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தம், அந்த தரிசனம் யோசேப்புடைய மனதிலே இருந்தது. ஆனால் அதற்கு பின்பாக நடந்த சம்பவங்கள், நிகழ்வுகள் எல்லாம்
இதை நிறைய கேட்டிருக்கிறோம். கர்த்தர் சொப்பனத்தை கொடுப்பாரு, தரிசனத்தை கொடுப்பாரு. ஆனா வாழ்க்கையினுடைய பாதைகளிலே நீங்க சந்திக்க போகிற அப்படிப்பட்ட தீமைகளையோ அல்லது பாதகமான சூழலையோ கர்த்தர் உடனே உனக்கு வெளிப்படுத்திட மாட்டார். இல்லை புரியுற மாதிரி சொல்றேன். குழியில போறதை பத்தி தேவன் சொல்ல மாட்டார், சிறைச்சாலைக்கு போறதை பத்தி தேவன் சொல்ல மாட்டார். உண்மைதான். ஆனா சிறைச்சாலைக்கு போகிறதுக்கும் குழியில போடுறதுக்கும் கர்த்தர் காரணர் அல்ல என்பதையும் தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். உன்னை உருவாக்குவதற்காக, உன்னை புடமிடுவதற்காக, உன்னை பக்குவப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட வழிகளெல்லாம் சென்றால்தான் தேவனால் செய்ய முடியும் என்று சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத சத்தியம் அதுவல்ல. தேவன் எந்த பகுதியிலே நின்று நமக்கு உதவி செய்கிறார் என்பதன் மேல்தான் நமக்கு கவனம் இருக்க வேண்டும். சோதனை தேவன் மூலமாய் வருகிறது அல்ல. சோதனை வைத்துத்தான் தேவன் நம்மை உருவாக்குவார் என்று நம்பினால் அதுவல்ல. தேவன் நம்மை உருவாக்குவதற்கு அவருடைய வார்த்தை போதுமானது, அவருடைய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். பைபிள் முழுக்க இருக்கிற சத்தியம் அதுதான். நான் கேட காண்பிச்சு நான் முடிக்க போகிறேன். அப்ப யோசேப்பு சொல்றான் பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்லது தீமை செய்தீர்கள். குழியில போடப்பட்டதா இருக்கட்டும், விற்கப்பட்டதா இருக்கட்டும், சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டதா இருக்கட்டும், அது தேவனாலே நிகழ்ந்தது அல்ல. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் ஒருவேளை இப்படி எண்ணிக்கொண்டது கர்த்தர் தான் அனுமதிச்சார். அதனாலதான் திரும்ப சொல்றேன், அனுப்பினார் என்பது ஒண்ணுதான், அனுமதிச்சாருங்கிறது ஒண்ணுதான். அனுமதிச்சுதான் கர்த்தர் இதை செய்ய முடியும் என்றால் இல்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போகும் பொழுது, போக நேரிடும் பொழுது, சோதனைக்காரனாலேயோ சுய இச்சையினாலேயோ தீய யோசனையுள்ள மனிதர்களாலோ இப்படிப்பட்ட சோதனைகள் நிகழும் பொழுது அந்த இடத்திலே நமக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், மீட்க வல்லவராய் இருக்கிறார். தன்னுடைய சொந்த அண்ணன்மார்கள் பாருங்க, யோசேப்புக்கு அவன் மேல பொறாமை கொண்டு அதிகமாய் அவனை பகைத்தார்கள் என்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் வீட்டில் வாசித்து பாருங்க. திரும்ப திரும்ப ஒரு 4 இடத்துல வருகிறது. யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், பின்னும் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவனுக்கு பேரை வச்சுட்டாங்க, சொப்பனக்காரன் ஒரு பேரை வச்சுட்டான், வராம்பார். யோசேப்பு தூரத்தில் வந்தாவே சொப்பனக்காரன் வராம்பார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவனை பார்த்தாவே பொறாம, அவனை பார்த்தாவே எரிச்சல். ஏன் கர்த்தர் அவனை மாத்திரம் உயர்த்த போறாராம், நம்ம எல்லாம் அவன் காலடியில் போய் கிடக்கணுமா, நம்ம எல்லாம் போய் அவனை வணங்கணுமாமே, என்னையா இது அப்படின்னு சொல்லி அவனை பொறாமை கொண்டார்கள். ஆதையினாலே அவன் அப்பா கிடந்த இந்த தின்பண்டங்களை ஆகாரத்தில் கொண்டு வந்து அண்ணன்களை பார்க்க வரும்பொழுது, தூரத்தில் வரும்பொழுது சதி ஆலோசனை செய்தார்கள். இவன் ஏதாவது பண்ணுன்னு சொல்லி கடைசி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய தண்ணீரற்ற ஒரு குழியிலே தூக்கி போடுகிறார்கள். தண்ணீரற்ற குழியிலே தூக்கி போட வைத்தது தேவ செயல் அல்ல. பிரியமானவர்களே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இந்த அண்ணன்களை எல்லாம் தூண்டி இவனை தூக்கி குழியில போட வைத்தது தேவ செயல் அல்ல. அதனால்தான் கர்த்தர் எவரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, தீமை செய்து சோதிக்கிறவர் அல்ல. அப்ப என்ன நல்ல செய்தி, இவங்கெல்லாம் பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டார்கள். ஆனா குழியிலே போடப்படும் பொழுது கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அதுதான் தேவன் நல்ல செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்றது பாருங்க, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். எங்கெல்லாம் இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? என்னென்ன நல்ல இடத்துல இருந்தானோ அப்பெல்லாம் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று மாத்திரம் நம்ம நினைக்கிறோம். இல்லை, யாக்கோபு குடும்பத்தில் யாக்கோபு யோசேப்பின் மேல அதிக பாசம் வைத்திருந்தார். எல்லா சகோதரை காட்டிலும் மேல அதிக பாசம் வைத்திருந்தார். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று அல்ல. அண்ணன்மார்களா பொறாமை கொண்டு குழியிலே போட்ட பொழுதும் நாம் என்ன விளை கொள்ள வேண்டும், யோசேப்பை குழியிலே போட்ட பொழுதும், பொறாமையினாலே குழியில போட்ட பொழுதும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அதுதான் நல்ல செய்தி. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலதான் குழியிலே மற்றவர்கள் மனிதர்கள் போட்டாலும் மேலே வருவதற்கு எப்படி முடியும் என்றால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினாலே மேலே வருவதற்கான வழியை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். சோதனையோடு கூட அதிலே தப்பி செல்லுகிற போக்கை உண்டாக்குகிற கர்த்தர் என்று வாசித்தோமே, இதுதான் தேவ செயல். அந்த குழியிலிருந்து மேலே வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3ஆம் வசனம் சொல்லுகிறது மறுபடியும், ஆதியாகமம் 39:3, கர்த்தர் அவனோடே
இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். கவனிங்க, தேவனுடைய பகுதி யோசேப்புக்கு எந்தெந்த விதத்திலே உதவி செய்கிறார் என்ற பகுதியில் தான் நம்ம பார்க்கணும். யோசேப்பு யாரெல்லாம் எப்படியெல்லாம் குழியில தூக்கி போடப்பட்டான், யோசேப்பின் மீது எப்படி பழி சுமத்தப்பட்டது, யோசேப்பு எப்படி சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகப்பட்டான். அங்கே தேவ செயல் அல்ல, தேவ செயல் இங்கே இருக்கிறது. நீ மனுஷனா இந்த பூமியில இருக்கிறபடினாலும் உனக்கு இப்படியெல்லாம் நேரிடும். பொறாமையினாலும் எரிச்சலினாலும் மனிதர்கள் உன்னை என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள ஆக்குவார்கள், உன்னை அழிக்க நினைப்பார்கள், சிக்க வைப்பார்கள். ஆனால் நல்ல செய்தி என்ன, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்புகிற ஒவ்வொருவரோடும் தேவன் இருக்கிறார். என்ன செய்வார், குழியிலே இருந்து தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம் 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதிலே மாத்திரம் கவனம் வையுங்கள். இல்லைங்க, கர்த்தரே என்ன சோதிக்கிறாங்க, கர்த்தர் தாங்க இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க, கர்த்தர் தாங்க என்ன கஷ்டப்படுத்துறாங்க, ஒரு நாளும் அப்படி சொல்லிவிடாதீர்கள். தேவன் நாம் நினைப்பதை காட்டிலும் நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். பாருங்க, போத்திபார் வீட்டுல எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக ஆக்கப்பட்டான். ஆனால் போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேலே ஆசை வைத்து பல நாட்கள் தொடர்ந்து அவனை தவறு செய்யும்படி தூண்டி அவனை கவர்ந்து இழுக்க முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறான். ஆனால் இவன் தேவனுக்கு பயந்திருந்தபடினாலும், தேவன் தன்னோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்விலே வாழுகிற மனிதனாக இருந்தபடினாலும், அந்த பாவ செயலுக்கு இணங்காமல் தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டு ஓடி போகிற மனுஷனாக இருந்தான். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த அம்மாவை கர்த்தர் தான் தூண்டினான்னு சொல்ல முடியுமா? சோதனைக்குள்ளாக்குவதற்கு இல்ல யோசேப்பு ஒரு பரிசுத்தமான நிரூபிப்பதற்காக இந்த அம்மாவை கர்த்தர் தான் தூண்டினான்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட தூண்டுதலை கர்த்தர் கொடுக்கிறவரும் அல்ல, தீமைக்குள்ள ஆக்குகிறவரும் அல்ல. ஆனா இந்த பூமியில இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது, நம்மை தேடி பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவன் நம்மை தப்புவிக்கிறதிலே கவனம் உள்ளவராக இருக்கிறார், காப்பாற்றுவதிலே அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறார், விடுவிக்கிறதிலே கவனம் உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் இந்த 39 அதிகாரத்தில் அதிகமாக நீ வாசிக்க முடியும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று. அதே அதிகாரம் 39 21 கூட வாசித்து பாருங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி உதவி செய்தார். அவருடைய பகுதி எல்லாம் நமக்கு உதவி செய்கிறதுல இருக்கிறது, நம்மை காப்பாற்றுகிறதுல இருக்கிறார், நம்மை தூக்கி விடுகிறதுல இருக்கிறார், சோதிக்கிறதுல அல்ல, சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதிலே தேவன் வைராக்கிய வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து யாக்கோபு எழுதுறாரு, நம்மேல் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையுள்ள ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நம்மேல் தங்கியிருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லும், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. எதற்கு கிருபை கொடுக்கிறார்? நாம் மேற்கொள்ளுவதற்கு, நாம் ஜெயிப்பதற்கு, நாம் பலன் கொள்ளுவதற்கு, நாம் முன்னேறி செல்வதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். யோசேப்பு அதான் சொல்றார், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து எதற்காக இருக்கிறார்? அவன் மேல் கிருபை வைத்து. இந்த கிருபை அவன் மேலே செயல்பட யாரெல்லாம் பழி சுமத்த நினைத்தார்களோ, யாரெல்லாம் குழியில போட்டு அவனை அழிக்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் அவனை அற்பமா எண்ணினார்களோ, அவர்களுக்கு மத்தியிலே தேவன் தம்முடைய கிருபையை அவன் மேலே வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவு நமக்கு நீடிய வாழ்வை கொடுக்கிற தயவா இருக்கிறது, இல்லைங்களா? அப்ப கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்றால் நம்மேலே அதிகமான கிருபையை வைத்து நமக்கு ஃபேவரபிளான காரியங்களை செய்வதிலே கர்த்தர் கவனமாக இருக்கிறார். தயவை உண்டு பண்ணுவதற்கு கர்த்தர் கவனமாக இருக்கிறார் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் சோதிக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இந்த யோசேப்புடைய சம்பவத்தை வைத்து, இல்லைங்க சொப்பனத்தை கொடுத்தாரு, தரிசனத்தை கொடுத்தாரு, அதெல்லாம் அவனை உயர்த்துவதற்கு தெரியும். ஆனால் குழியில போறதை பத்தியோ சிறைச்சாலைக்குள்ள போறதை பத்தியோ கர்த்தருக்கு முன்கூட்டியே சொல்லவில்லை. ஏன்னா அது தேவ செயல் அல்ல, அது மனிதர்களாலே, பொறாமை உள்ளவர்களாலே, எரிச்சல் உள்ளவர்களாலே செய்யப்படுகிற காரியம். அதனாலதான் இன்னைக்கு தெளிவா கர்த்தர் நமக்கு பேசுற வார்த்தை
சோதனைக்காரன் என்று சொல்லப்படுகிற பிசாசினாலே. இரண்டாவது, அவன் அவனுடைய சுய இச்சைகள் சிக்குண்டு சோதனைக்குள்ளாக்குகிறது. மூன்றாவதாக, மனிதர்கள், தீய யோசனை உள்ள மனிதர்கள். அது குடும்பத்தில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், சுற்றில யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கே தெரியாம கூடவே இருந்து நன்றா பழகிட்டு கடைசி ஏதோ பிரச்சனையில மாட்டி விட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரியாதுங்க, இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுங்க. எத்தனை முறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கூட தாங்க இருந்தாங்க, ஆனா இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. தீமையான யோசனைகள் சோதனைக்குள் ஆக்கி விடுகிறது. சரி, சோதனை எப்படி வருது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தேவனுடைய பகுதி என்ன? கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், பலன் கொடுக்கிறார், வழியை உண்டாக்குகிறார். அதுக்கு தான் யோசேப்புடைய காரியத்தை இவ்வளவு கொஞ்சம் விளக்கமா சொன்னேன். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். குழியிலே இருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். போத்திபாரின் மனைவி பழி சுமத்துவதற்காக சூழ்ச்சி செய்த பொழுது கர்த்தர் அவனை விடுவிக்கிறவராக இருந்தார். இங்கே சிறைச்சாலையில கூட பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் மேலே கிருபை வைத்து அங்கே சிறைச்சாலை தலைவருடைய தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அப்ப சங்கீதக்காரர் எப்படியாக சொல்கிறான், யோசேப்பை புடமிட்டது எது? உபத்திரவமா? யோசேப்பை பக்குவப்படுத்தினது எது? பாடுகளா? யோசேப்பை உருவாக்கினது எது? அவன் பட்ட கஷ்டமா? நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, சங்கீதம் 105 17, 18, 19 நான் வாசிக்கிறேன். இங்க யோசேப்பினுடைய சம்பவத்தை தான் இங்க எழுதப்படுகிறது. 17ஆம் வசனம், அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். நல்லா கவனிங்க, யோசேப்பை கர்த்தர் சிறையாக விற்றார் இல்ல, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவனுக்கு நடந்த சூழ்நிலையை விளக்குகிற வார்த்தை. ஏன் இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப நான் சொல்றேன்? கர்த்தர் நல்லவர். நான் நம்புகிறதை காட்டில் கர்த்தர் நல்லவர். அவர் சோதனை மேல் சோதனை கொடுத்து நம்மளை உருவாக்குவதற்காக இல்லை. தேவன் நமக்கு உதவி செய்வதில் வல்லவராக இருக்கிறார். அப்ப அவர்களுக்கு முன்னாடி ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், மனிதர்களாலே விற்கப்பட்டான், சொந்த சகோதரர்களாலே விற்கப்பட்டான். 18ஆம் வசனம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஒடுக்கினார் அல்ல, கர்த்தர் ஒடுக்கினாருங்க. இன்னைக்கு நான் அப்படிதான் சொல்லிடுறோம், கர்த்தர் ரொம்ப சோதிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிறாருங்க. சில நேரத்தில் வியாதி கூட அப்படி ஏத்துக்கிறாங்க. கர்த்தர் சிக்ஷிக்கிறார். சிக்ஷைங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அதை வியாதியோட சம்பந்தப்படுத்தி கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறாருங்க, என்னை உருவாக்குவதற்காக, என்னை பக்குவப்படுத்துவதற்காக. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை திருத்துவதற்காக இல்லவே இல்லை. அவன் கால்களை விலங்கு போட்டு மனிதர்கள் ஒடுக்கினார்கள். அடுத்தது, அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. சிறைச்சாலையில் அவன் பிராணன், யோசேப்பினுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. 19ஆவது வசனத்தை கவனிங்க, ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. உபத்திரமோ பாடுகளோ கஷ்டமோ அல்ல, அவனை புடமிட்டது எது? கர்த்தருடைய வார்த்தை. எப்படி சொல்றீங்க? அவனுக்கு 17 வயசுல கொடுத்த அந்த சொப்பனம், கொடுத்த அந்த தரிசனம், உன் அதிபதியாகத்தான் நான் உயர்த்த போகிறேன் என்று கர்த்தராலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அவனுடைய மனதிலே இருந்தபடினாலே தனக்கு வந்த அந்த சோதனைகளின் மத்தியிலும், மனிதர்களால் செய்யப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவனுக்குள்ளே இந்த வார்த்தை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன வேணாலும் செய்துக்கோ, என்ன வேணாலும் என் மேல பழி சுமத்திக்கோ, ஆனா என்னை உயர்த்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை அதிபதியாக ஒரு நாளிலே உட்கார பண்ணுகிறவர் வாக்கு பண்ணி இருக்கிறபடினாலே, என்னோட கூட இருக்கிறபடினாலே நான் பயப்பட போறதில்லை, துவண்டு விட போகிறதில்லை, நான் கலங்கி போகிறதில்லை. அல்லேலூயா. அப்ப எது அவனை புடப்பட்டதா? கர்த்தருடைய வசனம் அவனை புடப்பட்டது. அன்றைக்கு அது நடக்கும் என்றால், கர்த்தர் அன்றைக்கு யோசேப்பை புடமிடுவதற்காக வார்த்தையை பயன்படுத்துவார் என்றால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். அதே ஆவியானவரை தான் பயன்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகிறதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போம், கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் ஒழிந்து போகிறதில்லை. நான் போன வாரமே சொன்னேன், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். பூமியை பார்க்கறதுக்கு அழகாவே இல்லை. ஆனா தேவன் இந்த ஒழுங்கின்மையை மாற்ற நினைத்தார், வெறுமையை நிறைக்க நினைத்தார், இருளை வெளிச்சமாக்க நினைத்தார். அதற்கு அவர் பயன்படுத்தினது நம்முடைய வார்த்தையையும் தன்னுடைய ஆவியானவரையும் மாற்றமே. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், இருள் விலகி போனது,
ஒழுங்கின்மை எல்லாம் சீர்படுத்தப்பட்டது. வெறுமை எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாதலின் மூலமாக அது நிரப்பப்பட்டது. இன்றைக்கு ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், சோதனைக்காரன் மூலமாய் வந்த சோதனையாய் இருந்தாலும், சுய இச்சையினாலே ஒருவேளை நாம் சிக்குண்டு அதிலே மாட்டிக்கொண்டு இருந்தாலும், நம்மை சுற்றியுள்ள தீய மனிதர்கள் நமக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் செய்து சோதனைக்குள்ளாக நம்மை சிக்க வைத்திருந்தாலும், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. என் தேவன் எனக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்து அவன் மேலே கிருபை வைத்து தயவை கிடைக்க பண்ணின தேவன், குழியிலே இருந்து தூக்கின கர்த்தர், சிறைச்சாலையில இருந்து விடுவித்த தேவன், அந்த வார்த்தையை கொண்டு என்னை புடமிடுகிறவராக பக்குவப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு, கர்த்தரிடத்திலே இந்த சோதனை அல்ல, ஆனால் எப்படிப்பட்ட சோதனையிலே நான் சிக்கிக் கொண்டிருந்தாலும் என்னை விடுவிக்க வல்லவர், என்னை காப்பாற்ற வல்லவர் என்பதை நாம் புரிந்து கர்த்தரை தொடர்ந்து உறுதியாய் பற்றி கொள்வோம். கண்களை மூடி நாம் இந்த நேரத்திலே கர்த்தருக்கு நன்றியை சொல்லுவோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் இந்த பூமியிலே நீ மனுஷனாய் இருக்கிறாய். ஒரு குடும்பம் இருக்கிறது, கையில் ஒரு வேலை இருக்கிறது, இந்த சமுதாயம் இருக்கிறது. இதில் நீ வாழுகிறபடினாலே பிசாசினாலோ சுய இச்சையினாலோ சூழ்ச்சி செய்கிற தீமையான மனிதர்களாலோ ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு சோதனை வந்திருக்கலாம், சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய அன்பு தகப்பன் நம் பட்சத்திலே நின்று எல்லா துன்பத்தில் இருந்தும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவன் எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரையே நாங்கள் சார்ந்து கொள்வோம், அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். யோசேப்பை போல கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். நம்மை அழைத்த பொழுது, நம்மை பெயரிட்டு அழைத்த பொழுது, தாயின் கருவிலை முன்குறித்த பொழுது கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நம்மை பெயரிட்டு அழைத்திருக்கிறார், இந்த பூமியில பிறக்க வைத்திருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்து போல இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினாலே ஆண்டவரே, நீர் என்னை சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் அதே நேரத்திலே அந்த சோதனைகளிலே நான் சிக்குண்டு நான் மாட்டிக்கொள்ளும் பொழுது எனக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறேன், தப்பி செல்கிற வழியை உண்டாக்குகிறவராய் இருக்கிறேன். யோசேப்பை ஆண்டவரே உயர்த்துறது போல அந்த வார்த்தைகளை புடமிட்டு எங்களை உருவாக்குகிறதா இருக்கிற தகப்பனே, இயேசுவே எங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவமோ, பாடுகளோ, நிந்தனைகளோ, அவமானங்களோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, வேற எதுவா இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றிலும் என்னிடத்தில் எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான என்று சொல்லியிருக்கிறீரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் மனம் பதறி கூட கர்த்தர் தான் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லாதபடிக்கு, அதே நேரம் இந்த சோதனையை நான் வெல்லுவேன், கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டபடியே நாங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய கிருபையை பெற்று சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஆண்டவர் விசுவாசத்திலே உறுதியாய் நாங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க, பிசாசுக்கு எங்கள் வாழ்க்கையிலே இணக்கிடாமல் இருக்கத்தக்கதாக தொடர்ந்து ஆவியானவர்களை ஆளுகை செய்வீராக, இந்த வார்த்தையினால் எங்களை உருவாக்குவீராக, இந்த வார்த்தையை அனுப்புவீராக. இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நன்றி தகப்பனே. ஒருவேளை கர்த்தர் தான் இந்த சோதனையை எனக்கு கொடுத்தார் என்று நம்பிக்கொண்டிருப்பார்களே, ஆனால் இந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்திலே இப்படிப்பட்ட சோதனையில் இருந்து நான் மீண்டும் வருவேன் என்ற நம்பிக்கை இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, விடுவிக்கிறதற்காக, காப்பாற்றுவதற்காக உமக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் வார்த்தைகளை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒழுங்கின்மையை, வெறுமையை, இருளை நீக்கி போடுவீராக. நாமத்தை எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும். சீக்கிரத்திலே ஆண்டவரை எல்லா தடைகளும் நீங்கி கர்த்தரை எங்கள் விடுதலையோடு சபையாய் கூடி வந்து ஆராதிக்க நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை நமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர்களோடு கூட இருக்கிறவர்.